இட்லி பொடியில் எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த தேங்காய் பொடியை செஞ்சு வச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை 2 தோசை இல்லைங்க, 4 தோசை கொடுத்தாலும் பத்தாது. தேங்காய் இட்லி பொடி, இட்லி மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், சட்னி சாம்பார்னு எதுவுமே தேவையில்ல. ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த பொடி ஒரு செஃப் சொன்னது தாங்க. அந்த செஃப்போட நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே நம்மளோட இந்த கோகோனட் பொடியை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் சொல்லியிருக்க இந்த பொடி கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை மூடி அளவு தேங்காயை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 4 பட்டை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு, 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். கடலைப்பருப்பு அண்ட் உளுந்தம்பருப்பு 2 கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சில், உளுந்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வழுவழுன்னு பவுடராக அரைச்சா நல்லா இருக்காது, கொரன்னு அரைச்சி எடுத்தாதாங்க நல்லாயிருக்கும். தேங்காய் பொடியோட கரெக்டான மெத்தட் இதுதாங்க. எடுக்கும் போதே இந்த மாதிரி உதிரியாக வரணும். தோசை அண்ட் இட்லி ரெண்டுக்குமே இது ஒரு பெஸ்ட்டு காம்போ ரெசிபியாக இருக்குங்க. நான் மொறுன்னு 2 தோசை சுட்டு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் பொடி வச்சு நடுவில் ஒரு குழியை பறித்து தளன்னு நல்லெண்ணெயை ஊற்றி முறுன்னு இருக்க அந்த தோசையை பிச்சு அதை தொட்டு சாப்பிட்டோன்னாப்பா சொர்க்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டிஸ், அல்ட்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஃபுட் வீடியோஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.